ஸ்ரீ சுத்த சத்வ மகாகுருவே நமஹ. திருப்பாணாழ்வாரனுடைய திருவடி தாமரைகளில் சரணம் புகுந்து இன்றைய தினம் 3வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆபாத சூடம் அனுபூயகரிம் சயானாம் மத்தியேக விரத்து விதுர்முதிராந்தராத்மா திரஷ்டதாம் நயனயோர் விஷயாந்தராணாம் யோனிச்சிகாய மனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்டபாத கமலம் நல்லாடை ஒந்தே தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணதால் பரவினோமே. திருப்பாணாழ்வாருடைய திருவடி தாமரைகள்ல வணங்கி 3வது பாசுரம். மந்திவாகி வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவினாயான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல என படைத்தது ஓரில் ஒந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. இந்த பாசுரத்துல திருவேங்கடமடியானும் ரங்கநாதனும் ஒன்றே. முதல் பாசுரத்துல திருவிக்கிரமனையும் திருவேங்கடமடையானையும் அனுபவிச்ச ஆழ்வார் இந்த பாசுரத்துல பெரிய பெருமாளும் திருவேங்கடமடையானும் ஒரே எம்பெருமான், 2 திருமேனிகளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஒரே பெருமாள் தான் அப்படிங்கிறது அறுதிட்டு இந்த பாசுரத்துல சேவிக்கிற மாதிரி பாசுரம். மந்திவாய் வெங்கடமாமலை, தமிழ் தேசத்தின் வடதேசையிலே குரங்குகள் பாய்ந்து நதி நீர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சோலையிலே திருவேங்கடமுடியான் நித்தியசூரிகள் கோடானு கோடி ஜனங்கள் சேவிக்கக்கூடிய அந்த நித்தியசூரிகளும் சேவிக்கக்கூடிய அந்த பாக்கியம் பெற்ற அந்த சீனிவாச பெருமாள் திருவேங்கடமுடியான் திருவரங்கத்திலே திருவனந்தாழ்வானுடைய பர்யங்கத்திலே இனிமையான ஒரு சூழ்நிலையில படுத்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் 2 ஒன்றுதான். இதுல இடுப்புல செவ்வானம் போன்ற நிறத்தை உடைய திருப்பீதாம்பரம், அழகான ஒரு பீதாம்பரத்தை சாத்தின்னு இருக்க. அதுக்கு மேல அந்த நாபியில பிரம்மா இருக்க. அந்த பிரம்மாவை படைத்த அந்த நாபி கமலம் இருக்கின்றதே, அவ்வளவு அழகான ஒரு நாபி கமலம் அந்த பீதாம்பரம். அந்த பீதாம்பரம், அந்த நாபிக்கமலம், இவற்றின் மேல் என்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது அங்கு சென்று படுகின்றது. ஆத்மார்த்தமா சேவிக்கிறோங்க இல்லையா, அந்த பதம் தான் இது. ஆத்மார்த்தமா கோயிலுக்கு போனோம், பெருமாளை சேவிக்கிறோம்னா ஏதோ பார்த்தோம், போனோம், தீர்த்தம் சடா வாங்கிட்டு வந்தோம் இல்லாத ஆத்மார்த்தமா என்ன செஞ்சிருக்கா, என்ன அந்த பெருமாள் எப்படி சேவசாய்க்கிறார், அந்த திருமணம் எப்படி சேவசாய்க்கிறது, இதை அனுபவிச்சு சேவிக்கணும். இதை ஆழ்வார் அந்த திருக்காவேரியிலிருந்து சன்னதிக்கு போற வரையும் மங்களாசாசனம் பண்ணி கொண்டு போனதாக வரலாறு. அப்படி போகும்போது அந்த ஆழ்வாருடைய மனசுல இப்படி எல்லாம் ஒரு சிந்தனைகளோடு அந்த ஆழ்வார் தன்னுடைய பாக்களினாலே பெருமாளை மங்களாசாசனம் போயிட்டு இருக்காருன்னா அந்த ஆழ்வாருடைய மனசு எப்படி இருக்கணும். இதற்குத்தான் எம்பெருமான் அடிபணிந்து, ஆழ்வாருக்கு அவர் அடிபணிந்து தன்னுடைய பர்யங்கத்திலே ரொம்ப அழகான முறையிலே சேர்த்துட்டார். பக்தனுக்கு எப்போதுமே பெருமாள் ரொம்ப 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 பவ்யமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான். அப்பேற்பட்ட ஒரு பக்தராக திருப்பாணாழ்வார் தன்னுடைய காலத்துல வாழ்ந்து ஒவ்வொரு பாக்கள்னாலையும் பாசுரங்கள்னாலையும் பெருமாளை அப்படி பாடி, இத்தனைக்கும் அவர் திருப்பதிக்கு போல, சீனிவாச பெருமாளை பார்க்கல, எங்கேயும் போல, ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் இருந்ததாக வரலாறு. அப்படி ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஆழ்வார் சீனிவாசனையும் மங்களாசாசனம் பண்ணி ரங்கனையும் சரி 2 பேரும் ஒண்ணுதாங்கிறத சேவித்து அதன் மேல் படித்ததொன்றோன்னு ஒந்தி திருக்கமலத்திலேருந்து நாபிக்கமலத்திலேருந்து பிரம்மாவை படைத்த பெருமானது அவர் மனக்கடல திட்டமிட்டு அந்த பாசுரங்களை வடிவமைத்து அப்பேற்பட்ட ஒரு பாசுரமானது நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவா. அதனால அந்த பாக்கியத்தை நாம் உணர்ந்து டெய்லி இந்த பாசுரங்களை சேவித்தோமானால் பிரத்யட்சமாக கலியுகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அனுகிரகம், ரங்கனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்.
ஆகவே இந்த பாசுரங்கள்லாம் நித்தியபடி சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம். ராமானுஜாய நமக.